ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யா நீட் அகாடமி சேலம். நம்ம ரேங்க் லிஸ்ட் தமிழ்நாடுல இருந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 13th ஆகஸ்ட் நாளையிலிருந்து ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு கவுன்சிலிங்கும் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன கேட்டுட்டு இருக்கீங்க, பேரண்ட்டும் கட் ஆஃப் வந்து எப்படி சார் இருக்கும், எது நம்ம முதல்ல எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வீடியோ போட்டிருந்தீங்க ரேங்க் லிஸ்ட்டுக்கு முன்னாடி, ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு கரெக்டா ப்ரிடிக்ட் பண்ணி சொல்றேன்னு சொல்லியிருந்தீங்களே அப்படின்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ பார்ப்போம். ஸோ நம்ம நீட் 2026 கட் ஆஃப் பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர்ஸோட கட் ஆஃப் வந்துட்டு கொஞ்சம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 2020ல இருந்து 20, 21, 22, 25 வரைக்கும் ஒவ்வொரு கேட்டகரிஸ் வைஸா எவ்வளோ கட் ஆஃப் எவ்வளோ மார்க்குக்கு வந்துட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில வந்து பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ ஓசி கேட்டகரி பாருங்க, 599 இருக்கு, ஒரு வருஷம் 586 இருக்கு, 651 இருக்கு. மார்க் எவ்வளோ டிஃபர் ஆகிட்டே இருக்கு பாத்தீங்களா? இங்க பாருங்க, ரேஞ்ச் வந்து மினிமம் மார்க் 533க்கு கிடைக்குது, மேக்ஸிமம் மார்க் 651க்கு போகுது. ஸோ அப்ப டிஃபர் பாத்தீங்கன்னா 118 மார்க் வந்து டிஃபரன்ஸ் ஆகுது. இது என்ன சார், இது ரொம்ப டிஃபரன்ஸா இருக்கு. அப்ப எந்த மார்க் எடுத்தாதான் நமக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிற உங்களுக்கு மைண்ட்ல வரலாம். அதுக்காக தான் மோஸ்ட்லி வந்து அனலைஸ் பண்றவங்க என்ன பண்றாங்கன்னா, ரேங்க் லிஸ்ட் வச்சு சொல்றாங்க. கட் ஆஃப் மார்க் இல்லாம இவ்வளோ ரேங்கா இருந்தா உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க. அதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே இந்த மார்க் தான் வந்து ஒரு கேட்டுட்டே இருக்காங்க. அப்படி இருக்காதான் அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த வீடியோ மேக் பண்ணிருக்கோம். ரேங்கை வச்சு நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்ப்போம். ஸோ பிசி கேட்டகரிக்கு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ப்ரீவியஸ் ஹிஸ்டரியில மார்க் எங்க ஸ்விங்கா இருக்கு பாருங்க, 506ல இருந்து 620க்குள்ள வந்திருக்கு. பிசி கேட்டகரியில கவர்மெண்ட் காலேஜ்ல நம்ம தமிழ்நாடுல சீட் வேணும் அப்படின்னா. பிசிஎம்க்கு பாருங்க 504ல இருந்து 612 வரைக்கும். எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 494ல இருந்து 603. 494 எங்க இருக்கு, 2025ல வந்திருக்கு. 603 எங்க இருக்கு, 603 வந்து 2024 வந்திருக்கு. மினிமம் மேக்ஸிமம் ஒரு வருஷத்துல எவ்வளவு டிஃபரன்ஸ் பாத்தீங்களா? ஸோ அதே மாதிரி எஸ்சி கேண்டிடேட்டுக்கு 407ல இருந்து 536 வரையும் டிஃபர் ஆயிருக்கு மார்க்ஸ். இது லாஸ்ட் 6 இயர்ஸோட டேட்டாங்க. எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு 355ல இருந்து 463 வரையும் மாறி இருக்கு. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 317ல இருந்து 488 வரையும் கட் ஆஃப் வந்துருக்கு. என்ன இருக்கு, ஸ்கேட்டர்டா இருக்குது. டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா எதுலையுமே பிலோ 100 இல்ல. அதுவும் இங்கெல்லாம் பார்த்தா 171 டிஃபர்லாம் இருக்கு. ஓகே சார், இப்ப எப்படி நீங்க ரேங்க் வச்சு சொல்ல மாட்டேங்கிறீங்க, மார்க் வச்சுதான் சொல்ல போறீங்கிறீங்க, அப்ப எதை வச்சு நீங்க சொல்ல போறீங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கட் ஆஃப் எதனாலதான் எந்தெந்த ஃபேக்டர்னாலதான் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஒன்னு கொஸ்டின் பேப்பரோட லெவல், ஈஸியா கஷ்டமா, கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃபா இருந்துச்சா, அதோட லெவல் ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஃபேக்டர் அப்படின்னா, நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் எத்தனை பேர் அப்பியர் ஆறாங்க, எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் மார்க்ஸ் வந்து அச்சீவ் பண்றாங்க, அந்த டேட்டெல்லாம் நமக்கு தேவைப்படுது. தேர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவனோட சாய்ஸ் ஃபில்லிங்ல அவன் ப்ரிஃபர் பண்ற காலேஜ் இருக்கு. எனக்கு இந்த காலேஜ் தான் வேணும், அது ஸ்டூடெண்ட்ஸோட சாய்ஸ், அது ஒன்றும் பண்ண முடியாது. என்ன கொஸ்டின் ஈஸியா வந்தாலும் எனக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்த பையன் எனக்கு ஊர்ல இருக்க காலேஜ் தான் வேணும் அப்படின்னா அது அவனோட சாய்ஸ், நாம எதுவும் சொல்ல முடியாது. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கட் ஆஃப் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு இயரும் வந்து கவர்மெண்ட்ல வந்து சீட் வந்து சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க, இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, காலேஜஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, அப்ப சீட்ஸ் எல்லாம் வேரி ஆகும். ஸோ இந்த டேட்டாவெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அனலைஸ் பண்ணி இப்ப 2026க்கு நம்ம 92.5 ரிசர்வேஷனும் பார்க்க போறோம், 7.5 பார்க்க போறோம். இப்ப பாக்குறதுல 92.5 ரிசர்வேஷனுக்கு என்ன கட் ஆஃப் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஓசி 92.5 கேட்டகரி ரிசர்வேஷன்ல எனக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் வேணும் சார் அப்படின்னு தமிழ்நாட்டில் இருந்தீங்க அப்படின்னா, ஓசி கேட்டகரிக்கு 573 to 575 எக்ஸ்பெக்ட் பண்றோம். இதெல்லாம் ப்ரீவியஸ் ஹிஸ்டரி. நான் டிஃபரன்ஸ் பாத்தீங்களா, ப்ரீவியஸ் ஹிஸ்டரி இந்த ரேஞ்சில் 6 வருஷத்தோட டேட்டா இந்த ரேஞ்சில் உங்களுக்கு கிடைக்கும். இதை பார்த்துட்டு எனக்கு இப்ப 505 இருந்தா கிடைக்குமா சார் நீங்க கேட்க கூடாது. 506 போட்டிருக்கீங்க, 507 கிடைக்குமானா இல்ல, உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக இந்த போட்டிருக்கோம். இப்ப நாம ப்ரிடிக்ட் பண்றது இங்கதான். ரீநீட் 2026ல பிசி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 535ல இருந்து 537 ஸ்கோர் வாங்கினா அவனுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கு கிராக் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ் 521ல இருந்து 23, எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 526ல இருந்து 27. ஓரளவு நம்ம க்ளோஸாவே ஜட்ஜ் பண்ணலாம். என்ன சார் இங்க ஜட்ஜ்மெண்ட் ஏன் வந்து 5, 5, 10 அது மாதிரி டிஃபர் ஆகும், 1 மார்க் 2 மார்க் டிஃபர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, அந்த 1 மார்க்லயே நிறைய பேர் இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். ரேங்க் லிஸ்ட்டை பார்த்துருப்பீங்க. போக போக என்ன ஆகும் அப்படின்னா,
ரொம்ப டிஃபர் நம்ம கொடுக்க முடியாது. ஸோ எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் 470 இருந்து 475, எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் 437 இருந்து 439 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 439 இருந்து 444 வரைக்கும். ஏன் சார் இந்த ரேஞ்ச் கொடுத்துருக்கீங்க? கரெக்டான ஒரு மார்க் உங்களால சொல்ல முடியாதா? இந்த 1 மார்க் 2 மார்க் டிஃபர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா பசங்க வந்து எம்சிசி கவுன்சிலிங்லயும் போய் எடுப்பாங்க. அது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஒன்றும் முடிஞ்சு என்ன பண்ணல, செகண்ட் ரவுண்டுக்கு சீட் மேட்ரிக்ஸ் என்னன்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆகி வரல. அந்த ப்ராசஸும் இருக்கு. பிளஸ் வந்து நம்ம பசங்களும் வந்து என்ன பண்ணா சாய்ஸ் ஃபில்லிங்ல அவனுக்கு என்ன பிடிச்ச காலேஜ்னு இருக்கு. அதனால இந்த க்ளோஸ் ரேஞ்சில் கம்பல்சரி இதான் லாஸ்ட் மார்க். இது நீங்க என்ன பண்ணிக்கூடாது அப்படின்னா 573 அப்படிங்கிறது க்ளோசிங் ரேஞ்சா இருக்கும். ரவுண்ட் 1, 2, 3 எந்த ரவுண்டா இருந்தாலும் 573 கீழே நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா ஓசி கேட்டகரியில உங்களுக்கு என்ன கிடைக்காது, கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்காதுன்னு நாங்க ப்ரிடிக்ட் பண்றோம். ஓகேங்களா? இதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் நல்ல ஸ்கோர், இதுக்கு சேஃப், இது வந்து சேஃப் ஸ்கோர். இதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் பண்ண தேவையில்ல, கம்பல்சரி உங்களுக்கு சீட் வந்து கிடைச்சிடும் நாங்க ப்ரிடிக்ட் பண்றோம். இது 92.5 கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அதே 92.5 கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு எனக்கு கவர்மெண்ட் கோட்டா ஆனா பிரைவேட் காலேஜ்ல இருக்கு சார். பிரைவேட் காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டா எடுக்கணும் அப்படின்னா இதுல என்னென்ன நடைமுறை சிக்கல் இருக்கு அப்படின்னா அரௌண்ட் ஒரு 10 lakhs பக்கம் இயர்லி வந்துடும். அப்ப யாரெல்லாம் பே பண்ண தயாரா இருக்காங்களோ அவங்க தான் வந்து கவர்மெண்ட் கோட்டாவே எடுக்க முடியும். கவர்மெண்ட் கோட்டா இருந்தாலும் ஏன்னா 4.5 years போகணும் பாத்தீங்களா, ஃபீஸ்லாம் வந்து ஆகும் பாத்தீங்களா. ஸோ இதெல்லாம் யார் எடுப்பாங்கன்னு பார்த்தா நெக்ஸ்ட் இயர் நீட்டை வந்து என்ன பண்றது, நீட் வந்து சிபிடின்னு சொல்றாங்களே, நார்மலைசேஷன் 1 வாரம் நடக்கும்னு சொல்றாங்களே, ஒன்னும் டஃப் பண்ணிட்டா என்ன பண்றது, ஃபில் த பிளாங்க்ஸ் எல்லாம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்களே, நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பேசிக்கிறாங்களே. அப்ப இந்த வருஷமே எடுத்துருவோம், அடுத்த வருஷம் ஒன்னும் மார்க் கம்மியான என்ன பண்றது, இல்ல ஆல்ரெடி நான் 1 வருஷம் வெயிட் பண்ணிட்டேன், 2 வருஷம் வெயிட் பண்ணிட்டேன், திருப்பி ஒன்னும் இயரை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல, அடுத்த வருஷம் இது மார்க் வராம போயிருமா என்ன ஆகுது அப்படிங்கிற மாதிரி இயர் யாரு வேஸ்ட் பண்ண விரும்ப மாட்டாங்களோ, இல்ல என்கிட்ட அமௌண்ட் இருக்கு, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் தான் என்கிட்ட அமௌண்ட் இருக்கு அப்படின்னு இருக்கவங்க எல்லாமே அதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதனால கட் ஆஃப்ல ஸ்லைட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இதோட கம்மியா கூட கிடைக்கலாம், கட் ஆஃப் எடுத்துருக்கலாம். ஆனா பையன்கிட்ட பணம் கட்ட காசு இல்லாம இருக்கலாம், அதனால அந்த பையன் கூட எடுக்காம கூட இருக்கலாம், பிடிஎஸ் வேற ஏதாவது சாய்ஸ் கூட பையன் பண்ணலாம். அதனால இதுல வந்து இதோட ஸ்லைட் 1-2 மார்க்ஸ் வந்து பின்னாடி போற கூட வாய்ப்பு இருக்கு. இந்த பிரைவேட் காலேஜ்ல கவர்மெண்ட் சீட்ல ஓசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்க என்ன ப்ரிடிக்ட் பண்றோம்னா 515 இருந்து 520 மார்க்ஸ் வந்து ப்ரிடிக்ட் பண்றோம். பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 480 இருந்து 490, பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 475 இருந்து 480, எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் 475 இருந்து 480, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 410 இருந்து 415, எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு 365 இருந்து 380, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 370 இருந்து 375 வரை நம்ம என்ன பண்றோம், ப்ரிடிக்ட் பண்றோம். ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்கு. அது காரணம் என்ன அப்படின்னா அமௌண்ட் வந்து அதிகமா எடுத்த பையன், மார்க் எடுத்த பையனாலும் கட்ட முடியல அப்படின்னா இதுல போக முடியாது. ஸோ அதனால அதுல ஸ்லைட் சேஞ்சஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இதான் நாங்க 92.5 ரிசர்வேஷனுக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல கிடைச்சா எப்படி, பிரைவேட்ல கவர்மெண்ட் கோட்டா கிடைச்சாச்சு அப்படின்னு சொல்லி நாங்க என்ன பண்ணிருக்கோம், ஒரு அனலைஸ் பண்ணிருக்கோம். 7.5 கேட்டாலும் என்ன சார் அதுக்குன்னு சொல்லி நாங்க வீடியோ இதுலயே நாங்க என்ன பண்ணிருக்கோம், மேக் பண்ணிருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதுல ரிலீஸ் பண்ணதுல நம்ம இன்ஸ்டியூட்ல பிஎஸ் தர்ணேஷ்ங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டேட் லெவல்ல 7.5 கேட்டகரி கீழே வந்து செகண்ட் ரேங்க் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காரு. இதுக்காக மேனேஜ்மெண்ட் சார்பாகவும் ஃபேக்கல்டி சார்பாகவும் இவங்க ஃபேமிலிக்கும் இவருக்கும் தனியா கங்க்ராட்ஸ் பண்ணிக்கிறோம். நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து பாத்தீங்கன்னா 650+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா த்ரூ அவுட் 6 இயர்ல வந்து நம்ம எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கோர்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கிராக் பண்ணி ஜாயின் பண்ணிருக்காங்க. நமக்கு வந்து இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் வந்து தனி வந்து கிளாஸஸ் வந்து என்ன இருக்கு, செப்பரேட் கிளாஸஸ் வந்து நம்ம இருக்கு. இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம். கேர்ள்ஸுக்கு தனி கேம்பஸ் இருக்கு. கேர்ள்ஸுக்கு கேம்பஸும் அதான், ஹாஸ்டல் அதான், உள்ளுக்குள்ளேயே ஹாஸ்டல் இருக்கு. அவங்களுக்கும் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் தனியா கிளாஸ் இருக்கு. கேர்ள்ஸுக்கும் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் தனி கிளாஸஸ் வந்து வச்சிருக்கோம். எனக்கு வந்துட்டு ஆஃப்லைன் என்னால வர முடியாது சார், நான் வேற ஏதாவது வந்து கோர்ஸ் படிக்க போறேன், எனக்கு வந்து நீட் வந்து நான் ஆல்ரெடி படிச்சு முடிச்சுட்டேன், எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு ஒரு ஃபாலோ அப் இருந்தா ஒரு டச் இருந்தா போதும், நான் ரெகுலரா வந்து டெஸ்ட் எழுதணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், நான் வேற ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டேன், அடுத்த வருஷம் நீட்டுக்கு படிக்கிறேன், இயரை வேஸ்ட் பண்ண வேணாம், நான் ஒரு ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட் இருந்தா கூட ஆன்லைன் கிளாஸ் ஈவினிங்க்கு மேல உங்க காலேஜஸ்லாம் உங்க ஒர்க்லாம் முடிச்சுட்டு கூட என்ன பண்ணலாம், நீங்க ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணலாம். அதுக்கும் நாங்க என்ன பண்றோம், நாங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இதை பத்தின அட்மிஷன் பத்தின டீடைல் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா கீழே இருக்க இந்த நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். வீடியோ கீழே நாங்க ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். அந்த டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கும், ஃபில் பண்ணீங்கன்னா எங்க டீம் வந்து உங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் செகண்ட்னு சொன்னீங்களா சார்,
எங்க ஸ்டேட் செகண்ட்னு உங்களுக்கு தெரியணும் அப்படி இருக்கா என்ன பண்ணிருக்கோம் நாம நம்ம மினிஸ்டர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண நம்ம ரேங்க் லிஸ்ட் விடும் போது வந்து அந்த வீடியோவே உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணிருக்கோம். அந்த வீடியோவை பாருங்க. இரண்டாவது இடம் சேலத்தை சேர்ந்த தர்ணீஷ் 595 மதிப்பெண். இரண்டாவது இடம் சேலத்தை சேர்ந்த தர்ணீஷ் 595 மதிப்பெண். ஓகேங்களா? சோ இது நீங்க அபிஷியலா வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா மினிஸ்டர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ற அந்த வீடியோவே நீங்க பாத்திருப்பீங்க. இப்ப நெக்ஸ்ட் 7.5 போயிடும் நம்ம. ஓகேங்களா? 7.5 கேட்டகரிக்கு வந்து தனித்தனியா கவர்மெண்ட் காலேஜ் என்ன, கவர்மெண்ட் எய்டட் இது சாரி பிரைவேட் காலேஜ் என்ன, யூனிவர்சிட்டி பிரைவேட் யூனிவர்சிட்டி என்னன்னு நம்ம பண்ணலாம். எல்லாத்துக்கும் ஒரே ஸ்லைடு தான், ஒரே விஷயம் தான். ஏன்னா 7.5 கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கே ஃப்ரீ. கவர்மெண்ட்ல போனாலும் ஃப்ரீ, பிரைவேட்ல போனாலும் சரி. நம்ம கவர்மெண்ட் கோட்டால 7.5 கீழே பிரைவேட் யூனிவர்சிட்டியில போனாலும் எல்லாமே ஃப்ரீ. அதனால என்ன பண்ணீங்க, எல்லாத்துக்கும் ஒரே ஏதாவது ஒரு காலேஜ் எங்க கிடைச்சாலும் ஃப்ரீ தானே. அதுக்காக ஒரே நாங்க இது மேக் பண்ணியிருக்கோம். ஓசி கேட்டால என்ன கட் ஆஃப் இருக்க போது அப்படின்னா 498ல இருந்து 503ல இருந்து கிராக் பண்றதுக்கு பாசிபிள் இருக்கு. பிசி வேணும் அப்படின்னா 450ல இருந்து 452. எம்பிசி பிசிஎம் பாத்தீங்க அப்படின்னா 455ல இருந்து 460 மார்க்ஸ் வந்து நாங்க ப்ரிடிக்ட் பண்றோம். எம்பிசி வந்து மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா 7.5ல பிசியோட வந்து பாத்தீங்கன்னா எம்பிசி கொஞ்சம் டிமாண்டா இருக்கும். நீங்க ரேங்க் லிஸ்ட் பார்த்தாலும் தெரியும், அதை அனலைஸ் பண்ணி பார்த்தாவே தெரியும். அதுலயே நம்ம என்ன ப்ரிடிக்ட் பண்றோம் அப்படின்னா 475ல இருந்து 480 வந்து ப்ரிடிக்ட் பண்றோம். எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 440ல இருந்து 445. எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போன தடவை நாங்க கட் ஆஃப்ல போட மறந்துட்டோம். கமெண்ட் செக்ஷன்ல கேட்டாங்க எங்க சார் எங்களை விட்டுட்டீங்க அப்படின்னு. இந்த தடவை ஆட் பண்ணியாச்சு உங்களுக்கு. எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 446ல இருந்து 449 வரையும் எக்ஸ்பெக்ட் பண்றோம். எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 440ல இருந்து 450 வரையும் எக்ஸ்பெக்ட் பண்றோம். நாளைக்கு வந்து கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஆகஸ்ட் 13 ஆஃப்லைன் கவுன்சிலிங் வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் போற பசங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது கொஞ்சம் கரெக்டா பண்ணுங்க. ஆஃப்லைன் கவுன்சிலிங் உங்களுக்கு நீங்க இடத்துக்கு போய் கரெக்டான டயத்துல போய் ரீச் ஆகுங்க. அவங்க வெப்சைட்லயே வந்து யார் யார் என்னென்ன டயத்துக்கு வரணும், எப்ப ரீச் ஆகணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க கொண்டு வரணும், ஒரிஜினல்ஸ் எல்லாம் வேணும், எதுக்கு டிடி எல்லாம் எடுக்கணும், டிமாண்ட் டிராஃப்ட் எடுக்கணும், எவ்வளவு அமௌண்ட் எடுக்கணும், எல்லாமே சொல்லியிருக்காங்க. நீங்க கரெக்டான அந்த இதுக்கு போயிருவீங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க ஓமந்துரா சென்னையில வந்து ஓமந்துரா லொகேஷன் கொடுத்துருக்காங்க. சென்னையில வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்த ரீச் பண்றதுக்கு பக்கத்துலன்னு பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் தான். நீங்க பஸ் ஸ்டாண்டுன்னு போட்டீங்கன்னா சென்னையில வந்து கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு, மாதவரம் பஸ் ஸ்டாண்டு, அடுத்து மெப்ஸ் பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லிட்டு நிறைய பஸ் ஸ்டாண்டு. அங்க இருந்து நீங்க பஸ்ல போகணும்னாலும் கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. வீக் எண்டில் நடக்கல, வீக் டேஸ்ல நடக்குது. ஸோ டிராபிக் இருக்கும். சென்னை டிராபிக் ஒரு 10 வருஷம் சென்னையில தான் இருந்திருக்கேன். சென்னை டிராபிக் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. நம்ம லாஸ்ட் டைம் மினிட்ல போலாம், இது எனக்கு புக்கிங்ல வந்து கரெக்டா அந்த இடத்துக்கு போலாம் ரீச் பண்ணலாம் நினைக்காதீங்க. முன்னாடியே போய் ரீச் ஆகிற மாதிரி பாத்துங்க. சென்ட்ரலோ எக்மோரோ நீங்க ரீச் பண்ணீங்க அப்படின்னா சின்னதேரிப்பேட் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல தான் இருக்கு. நீங்க எப்படியோ ட்ரெயின்ல போனா கொஞ்சம் டிராபிக் கொஞ்சம் ஓரளவு பிரச்சனை இருக்காது. நீங்க கொஞ்சம் முன்னாடியே ப்ரீ பிளான்டா பண்ணி நீங்க யார் யாரெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அவங்கவுங்க நினைச்ச சீட்ஸை அவங்க கவுன்சிலிங்ல வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க எங்க சார்பா வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா நாங்க விரும்பிக்கிறோம், நாங்களும் அதை வேண்டிக்கிறோம். உங்களுக்கு கிடைக்கிறது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். வேற ஒரு வீடியோல நம்ம சந்திப்போம். இந்த சூர்யா நீட் அகாடமி சேனலை நீங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹைப் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.